அந்த சம்பவத்துக்கு அப்புறமா ஊர்ல இருக்க ஜனங்க எல்லாம் சிவாலயமா போய் யாராவது சித்தர்கள் கிடைக்க மாட்டாங்க தேடிட்டு இருந்தாங்க. அப்படி தேடும் போது ஒரு சித்தரை பார்த்தாங்க. அந்த சித்தரை பாக்கிறதுக்காக ஊர் ஜனங்க மொத்த பேரை புறப்பட்டு அவரை பாக்கிறதுக்காக ஒரு நாள் போனாங்க. அவரு கோரக்கரோட வழியில வந்த சித்தரா அவர் ஊர் ஜனங்க அவர் உங்களோட பிரச்சனை எல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொல்லி, சாமிதான் எங்க ஊரோட பிரச்சனையை தீர்த்து எங்க ஜனங்களோட உசுரை காப்பாத்தி கொடுக்கணும்னு அவரு முன்னாடி உயிர் பிச்சை கேட்டு நின்னாங்க. பயப்படாதீங்க, கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிர் போகும்போது நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க. நீங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி என்னால வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சிவனுக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் பாக்கி இருக்கு. அதை முடிச்சுட்டு நானும் இன்னைக்கு உங்க கூட கிளம்பி வரேன். சித்தர் சொன்ன மாதிரியே ஊர் ஜனங்களோடவே கிளம்பி அவரும் ஊருக்கு வந்தாரு. சித்தர் ஊருக்குள்ள காலை எடுத்து வச்சதும் அவ வந்துட்டான். திடீர்னு பயங்கரமான இடி சத்தம். இடியே கீழே விழுந்த மாதிரி இருந்தது. மின்னலும் மேகங்கள் கருத்து அப்படியே இருள் சூழ்ந்து போச்சு அந்த இடம் அவ வந்த உடனே. இப்ப இது இடத்தை சுத்திதான் அதான் இப்படி எல்லாம் நடக்குது. ஒரு பெரிய பிரளயமே வரப்போற மாதிரி இருந்த இடத்துல அந்த சாமியார் வந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாம் மறைஞ்சு சுபிஷம் வந்த மாதிரி ஆயிடுச்சு. நவ தீர்த்தங்களை வச்சு விஜயேந்திர ஹோமத்தை நடத்திடலாம். பூஜைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் உங்க ஆளுங்க கிட்ட செய்ய சொல்லிடுங்க. ஹோமம் நடக்க விடாம பண்றதுக்காக அந்த ஆத்மா என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால சூரியன் உதயமாகிற வரைக்கும் யாரும் வீட்டை விட்டு வெளில வர வேண்டாம். 2 முசிலா செத்து போனால அந்த ஆத்மாவோட பலம் பல மடங்கு அதிகமா இருக்கு. அதனாலதான் நீங்க இது வரைக்கும் கூட்டிட்டு வந்த யாராலையுமே அந்த ஆத்மாவை எதுவும் பண்ண முடியல. பூஜை தொடங்கத்துக்கு முன்னாடி மனுஷன் கேட்கும். அப்ப நீங்களும் என் கூட சேர்ந்து ஓம் நமச்சிவாய அப்படின்ற சிவநாமத்தை சொல்ல தொடங்குங்க. என் சக்திக்கு என்னால என்ன பண்ண முடியும் அதை நான் பண்றேன். அதுக்கு மேல எல்லாம் அந்த சிவன் விட்ட வழி அப்படின்னு சொல்லி பொழுது சாயத்துக்குள்ள எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாரு அந்த சாமியாரு. என்ன அடிக்க பூஜை நடத்த போறானா இவன்? வந்தவங்க செஞ்ச பூஜைக்கு அடங்காதவ இவன் என்ன அடிச்சிருவானா? இவனைய ஓட விரத ஊற விட்ட. எல்லாரும் நேரத்தோட வீட்டுல போய் அவங்க கதவை சாத்திட்டு சிவநாமத்தை சொல்லாதீங்க. நீங்க சொல்ற மாதிரி செய்யணுங்க. எப்படியாவது அவளை மட்டும் அடிக்கிடுங்க. ஆமா சாமி, நேத்து ஒரு எத்து விட்டா பாருங்க, நான் இன்னைக்கு உயிரோட நிக்கிறதே ஏதோ செஞ்ச புண்ணியம். ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம அவ உயிரிழக்கு எல்லாரும் காரணம் வந்துட்டு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏது புண்ணியம்? அந்த ஆத்மா பக்கம் நியாயம் இருந்தாலும் இறந்த ஒரு ஆத்மா அதோட வழியை பார்த்துட்டு போறதுதான் நல்லது. அதை விட்டுட்டு ஊர்ல இருக்கிற மக்களை பழி வாங்குறேன்னு அவ பண்றது தவறு. அதுக்காக அந்த ஆத்மாவுக்கு சாந்தி கொடுக்கணுன்றதுக்காக அவளுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன். நீங்க பண்ணதெல்லாம் பெரிய தவறு தான். ஆனா அதே தவறையே நான் செய்ய முடியாது பாருங்க. தப்புதான் சாமி, தெரியாம அந்த மாதிரி ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டோம். அதனாலதான் இப்ப இவ்வளவு அனுபவிக்கிறோம். எங்க நீங்க தான் காப்பாத்தணும். ஆமா சாமி, செஞ்சது தப்புன்னு ஆருத்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவன் மன்னிக்கவே மாட்டேங்கிறா. அதான் மனுஷங்களுக்கு மன்னிக்கிற குணம் இல்லாதப்ப அது ஒரு ஆத்மா, அவளுக்கு எப்படி மன்னிக்கணும்னு தோணும். தப்புதான் சாமி, எப்படியாவது எங்களை காப்பாத்திருங்க அவகிட்ட இருந்து. சரி, என் கடமையை நான் செய்யறேன். நீங்க கிளம்புங்க. ஓம் நம சிவாய. அந்த சித்தரும் ஹோமகுண்டத்தை வச்சு யாகத்தை நடத்த ஆரம்பிச்சாரு. ஓம் நம சிவாய. ஓம் விநாய. என்ன அழிக்க பூஜை பண்றியா? பண்ணு பண்ணு, நல்லா பண்ணு. ஆதித்யா, உனக்கு நடந்தது கொடுமைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக இந்த ஊர் மக்களை பழிவாங்கிட்டு செத்து ரொம்ப தப்பு. நீயா வந்து இந்த ஹோமகுண்டத்துல இறங்கிடு. அதான் தப்புன்னு நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே சாமி, அப்புறம் எதுக்கு எனக்கு எதிரா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க இங்க இருந்து. இல்ல ஆருத்ரா, நீ பண்றது ரொம்ப தப்பு. வந்து இந்த ஹோமகுண்டத்துல இறங்கு. முடியாது, இந்த ஊர்ல ஒருத்தரும் இருக்க கூடாது. இந்த ஊரே சுடுகாலம் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ஆருத்ரா சாந்தி அடைவா. அது வரைக்கும் இவங்க ஒருத்தரை நான் விட மாட்டேன். தப்பு ஆருத்ரா, ஒரு ஆத்மாவா இருந்தா அது சாந்தி அடைஞ்சு போகணும். இப்படி சாந்தி அடையாம சுத்திட்டு இருக்க கூடாது. அதுவும் பழிவாங்க எண்ணத்தோட. நீ அடங்க மாட்டியா? உன்ன ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. போயிங்க இருந்து. வேண்டாம் சாமி, என்ன விட்டுருங்க.
ஆருத்ராவோட புடவை ஒண்ணு எடுத்து அந்த ஹோமகுண்டத்துல சாமியாரு போட்டாரு. போட்டு மந்திர ஓதன உடனே அந்த புடவை முழுசா எரிஞ்சி சாம்பல் ஆயிடுச்சு. அவ புடவைய போட்ட உடனே ஆருத்ரா அந்த ஹோமகுண்டத்துல தெரிஞ்சா. வேண்டாம் சாமி வேண்டாம், என்ன அழிச்சிடாதீங்க, என்ன அழிச்சிடாதீங்க, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற சாமி, என்ன அழிச்சிடாதீங்க. என்ன இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் என் சொந்தக்காரங்களும் வாழ விடல. என் புருஷ செஞ்ச தப்புக்காக தண்டனையை எனக்கு கொடுத்தாங்க. என் வயித்துல ஒன்னும் அறியாத சிசுக்கு கொடுத்தாங்க. ஒரே ஒரு வாய் தட்டி கேட்டு அவ்வளவு கெஞ்சின. யாரும் என் மேல இறக்கம் காட்டல. இது தப்பு இல்லையா சாமி? இதுக்காக நான் பழி வாங்க கூடாதா? நான் பழி வாங்கறது தப்பா? அப்போ அவங்க செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடையாதா சாமி? சொல்லுங்க. இல்ல ஆருத்ரா, உன் எண்ணம் தப்பு. அவங்க செஞ்சது தப்புதான். அதுக்கு தண்டனை கடவுள் கொடுப்பாரு. நீ இல்ல, நீ அழியதுதான் நல்லது. நான் அழிய மாட்டேன். என்ன அவ்வளவு சீக்கிரம் உங்களால அழிக்கவும் முடியாது. திரும்பவும் நான் வருவேன். அந்த புடவை முழுசா எரிஞ்சி சாம்பல் ஆனதும் ஆருத்ராவும் அப்படியே சாம்பல் ஆயிட்டா. எரிஞ்ச புடவையோட சாம்பல் அள்ளி ஊருக்கு வெளியில இருக்க தென்னந்தோப்புக்கு கொண்டுட்டு போயிட்டு புதைச்சிட்டு வந்துட்டாரு. என்ன மன்னிச்சிரு ஆருத்ரா. மறுநாள் காலையில ஜனங்க கிட்ட பேசும்போது, என்னால அவளை முழுசா கட்டுப்படுத்த முடியல. மனுஷனா பிறந்தா எல்லோருக்கும் விதின்னு ஒண்ணு இருக்கு. அவளோட விதி முடிகிற வரைக்கும் யாராலையும் அவளை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப முடியாது. சாமி, அப்ப காலத்துக்கு நாங்க இப்படியே பயந்து பயந்துதான் வாழணுமா? இல்ல, நான் அப்படி சொல்லல. கொஞ்ச காலத்துக்கு நீங்க அவகிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு சொல்றேன். சாமி என்ன சொல்றீங்கன்னு எங்களுக்கு புரியலையே. நான் அவளோட ஆன்மாவை இந்த ஊருக்கு வெளியில இருக்க தென்னந்தோப்புல அனுப்பி வச்சிருக்கேன். இனிமேல் அந்த ஆன்மாவில உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க தைரியமா இருக்கலாம். ஆனா எந்த காரணத்துக்காகவும் நீங்க யாரும் தோப்பு பக்கம் போக கூடாது. மீறி போனீங்கன்னா உங்க சாவை நீங்களே தேடிக்கிட்ட மாதிரி ஆயிடும். என்ன சாமி சொல்றீங்க? விதி முடிகிற வரைக்கும் அவளோட ஆன்மா அங்கதான் அணைஞ்சிட்டே இருக்கும். அவளோட விதி முடிகிற வரைக்கும் அந்த ஆத்மா எங்கேயுமே போகாது. அதுவும் அவ குழந்தையோட செத்துருக்கான். அந்த பிள்ளையும் அதோட ஆத்மாவும் அவ கூடவேதான் இணைஞ்சு இருக்கும். நீங்க யாரும் தோப்பு பக்கம் போகாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. மீறி தோப்பு பக்கம் போனீங்கன்னா அவள் உங்க தொடர்ந்து வந்துருவா ஊருக்குள்ள. அதுக்கப்புறம் நான் பொறுப்பில்லை. அப்போ அவளை முழுசா அழிக்கவே முடியாதா சாமி? அதான் சொன்னேனம்மா, இப்போதைக்கு அவளை அழிக்கிறது முடியாது. அவளோட விதி முடிகிற வரைக்கும் அவ அங்கேயேதான் இருப்பா. அவளை யாராலையும் அழிக்க முடியாது. அதுக்கு காரணம் அவ ரெட்ட ஊசலா செத்துருக்கா. அதுவும் அவ ஒரு புண்ணியவதி. அவ யாருக்கும் எந்த துரோகமும் செஞ்சதில்லை. அப்படிப்பட்ட பொண்ணை பச்சை தண்ணி கூட கொடுக்காம நீங்க தான் பட்டி போட்டு கொண்டு இருக்கீங்க. அதனால அவ உக்கிரமா இருக்கா. இவ்வளவு சீக்கிரத்துல அவளை யாராலையும் அழிக்க முடியாது. அவ ஆன்மாவை கட்டுப்படுத்தி நான் தோப்புக்குள்ள அடிச்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அதனால யாரும் தோப்பு பக்கம் போயிடாதீங்க. அந்த சித்தர் சொன்னதால பயந்துட்டு யாரும் தோப்பு பக்கமே போறதில்லை. இத்தனை நாளா இதெல்லாம் ஏமா எனக்கு சொல்லவே இல்ல? நீ வெளியூர்ல போய் படிச்சுட்டு இருந்த பையன் உன்கிட்ட எதுக்குப்பா கண்டதை சொல்லணும்? அதுவும் வேலைக்கு போயிட்டு இருட்டினதுக்கு அப்புறமா நீ வீட்டுக்கு வரப்புள்ள. உன்கிட்ட கண்டதையும் சொல்லி பயம்புறுத்த வேணாம் தான் நான் சொல்லவே இல்லை. இப்போ சித்தர் பேச்ச மீறினதுனால இனிமே என்ன நடக்கும்னு தான் தெரியலப்பா. ஆனா அம்மா, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. தெரியாதனால நான் அந்த தோப்பு பக்கம் வந்தேன். இந்த விஷயம் எல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் ஏன் அந்த பக்கம் வந்திருக்க போறேன் சொல்லுங்க. சிவா, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நம்பி இருப்பியா? சொல்லு பாப்போம். நாங்க சொல்லியிருந்தா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை, சும்மா உளராதீங்கன்னு சொல்லிருப்ப. நீ நம்பி இருக்க மாட்டப்பா. அதுவும் சரிதான் சித்தி. நான் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட் கூட. அதுக்கப்புறம் அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தானே நம்ப ஆரம்பிச்சேன். ஒருவேளை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நம்பாம கூட தான் இருந்திருப்பேன். எல்லாம் இப்ப ஏன் தப்புதான் சித்தி. என்னாலதான் இப்போ அவ வீட்டு வரைக்கும் வந்திருக்கா. ஆனா நான் ஒண்ணும் பண்ணல சித்தி. நான் அந்த டைம்ல ஊர்ல கூட இல்லையே. ஏன் பின்னாடி ஏன் வரணும்? இருந்தாலும் அவ அவ பேர் சொல்ல கூட பயமா இருக்கு சித்தி. ஆருத்ரா பாவம் இல்ல சித்தி. அவளை அநியாயமா ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்காம இப்படி பட்டினி போட்டு போனது தப்பு தானே சித்தி. அதுக்கு பழி வாங்கணும் அவன் நினைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா இல்ல சிவா. ஏமா நீங்க கூட வாமா இது கூட? அந்த நேரத்துல உங்க அப்பா என்னை விட்டு பிரிஞ்சு போன நேரம். நான் பெருசா எதையுமே கண்டுக்கவே இல்லப்பா அந்த ஊர்ல நடக்கிறது. அதனாலதான் அவளை பத்தி நான் பெருசா எதுவுமே கண்டுக்காமலே இருந்துட்டேன். ஆனா அவளை பார்த்தோம் தண்ணி குடுக்காதவங்களை விட்டுட்டு நம்மளையே சுத்தி வரான்னு எனக்கு தெரியல. அக்கா, நீ கண்டுகிட்டியோ கண்டுக்காம இருந்தியோ அதெல்லாம் தெரியாது. ஆக மொத்தத்துல நீயும் அந்த ஊரை சேர்ந்தவ தானே. உன்னையும் பழி வாங்கணும் தான் அவன் நினைப்பா. சிவா ஊர்லயே இல்லாட்டியும் அவனும் அந்த ஊர்ல இருந்தவன் தானே. அதனாலதான் அவன் வந்துதான் அவன் பின்னாடியே தொடர்ந்து வந்துட்டா.
எது எப்படியோமா இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இல்லையா? ஆருத்ரா நம்மளையும் பழி வாங்கிட்டு வரலாமா, கொண்டுடுவாளா? இல்ல சிவா, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நான் நாளைக்கே அந்த சிவன் கோயிலுக்கு போறேன். அங்க அந்த சித்தர் இருக்காரா பாக்குறேன். ஆனா சித்தருங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல பார்க்க முடியாதுப்பா. அவங்கள பாக்கறதே அபூர்வம். நம்ம நேரம் நல்ல நேரமா இருந்தா சித்தர் கண்டிப்பா நம்ம கண்ணுல படுவாரு. ஆனா அது வரைக்கும் இவகிட்ட இருந்து எப்படி தாக்கு பிடிச்சி நான் எப்படி வெளியில போறதுன்னு தெரியலையே. ஆமா, அவன் கதவை தட்டாடா. ஆமாக்கா, வா உடனே பூச்சி ரூம்ல போய் உட்காந்து நமச்சிவாய் நாமத்தை சொல்லுவோம், வா. கதவை தரங்க. ஐயோ வாக்கா. டேய் சிவா, வாடா.